Hi friends, welcome back to my channel NB Cooks. இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது கல்கத்தாவோட ஃபேமஸ் ரெசிபி தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட, ஒயிட் ரைஸ் கூட, நம்ம வெரைட்டி ரைஸ் கூட, தோசை கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். கைமா பருப்பு ரெசிபி தான். மட்டன் கைமா கூட இது கடலை பருப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு செய்வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திட்டிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இறக்கி வச்சுட்டு அதே ஆயிலில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதே கடாயில் வேறு பாத்திரத்தில் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சுட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யணும் நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கு. சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. இன்னும் ரொம்ப சின்னதாக 3 போட்டுக்கலாம். என்னோடய வெங்காயம் சைஸ் கொஞ்சம் பெருசு இருந்துச்சுனால நான் 1 போட்டுட்டேன். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். சொட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கைமா எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் வதக்கணும். நான் வந்து இங்கே மட்டன் கைமா தான் 1/2 kg எடுத்துருக்கேன். இந்த ரெசிபி சிக்கன் கைமாவில் இல்லைன்னா வந்து சோயாவில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் மட்டனில் செஞ்சது. நீங்கள் என்ன வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவை மட்டன் அவ்வளோ போட்டுக்கலாம். 1/2 kgனா நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1/4 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ எவ்வளோ வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுச்சுன்னா நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். கைமா வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. ஏன்னா மட்டன் கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும், அதனால 2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 கிலோக்கு நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் மசாலா தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீராத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, இது பேசிக் மசாலா எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உருளைக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி செய்யலாம். உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடணும். உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியில் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா எப்போவுமே பெரிய சைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வதக்கிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. சைட்லேருந்து ஆயில் விட்டு வருது. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு கட்டோரி அளவுக்கு, ஒரு கிண்ணம் அளவுக்கு, சின்ன கிண்ணம் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் நல்லா கழுவி நல்லா ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் அது குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் குக் பண்ணால் தான் அந்த மசாலாலாம் பருப்புக்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சில பேர் வந்து இதில் கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் வந்து துண்டு எலும்பு போட்டுருவாங்க. பெரிய எலும்பு துண்டு எல்லாம் போட்டுருவாங்க மட்டனோட. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு நாளைக்கு செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும், ஒரு பாதி குக் ஆகிடுச்சுன்னா அது வரைக்கும் வதக்கணும்.
எலும்பு போட்டிங்கன்னா கூட சூப்பராக டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தேங்காய் எல்லாம் போடுறதுக்கு தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை. இதே வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, பாதி குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கு. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இருக்காது, இது ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கு. கொஞ்சம் கீரல் விட்டு அப்படியே போட்டாச்சு. பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து போட்டிங்கன்னா காரம் அவ்வளோக்கா இருக்காது. சின்ன சைஸ் குண்டாக இருக்கும்ல, அது போட்டிங்கன்னா இன்னும் காரம் ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு காரம் பிடிக்கணும்னு நீங்கள் அது போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போட்டிருக்கு. இப்போ போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் தான் விட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை விசில் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஜாஸ்தியே விசில் போடலைன்னா ரொம்ப பருப்பு இருக்குது, அது குழஞ்சி போகிறதுக்கு எனக்கு தேவையில்லை. இது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் முழுசு இருந்தால் தான் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா கமகம ஸ்மெல்லு கூட இருக்கும், அப்புறம் மட்டனோட ஒரு ஸ்மெல் இருக்கும், அது இருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கரம் மசாலா கம்மி தோணுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உடனே சர்வ் பண்ணாதீங்க, அவ்வளோ எல்லாம் நெய் உள்ளெல்லாம் உறிஞ்சிட்டு பருப்புக்குள்ளே மட்டனுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து வேறு ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லிங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் எடுக்கிறவே நிறைய கமெண்ட் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நான் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட 2 சேர்த்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா நைட் செய்யலாம், இல்லைன்னா மத்தியானம் கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து மத்தியானம் செஞ்சோம், அது மத்தியானம் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு கொஞ்சம், நைட்டு கூட சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து 1/2 கிலோ செஞ்சோன்னா இது வந்து ஒரு 6 பேருக்கு தாராளமாக பற்றும். நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஒரு டைம் செய்யணுன்னா செஞ்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் பிளேட்டிங் போட்டாச்சு, எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட தொட்டு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டாபா ஸ்டைல் செஞ்சுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுறதில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.